இந்த கூட்டணி ஆட்சின்னு வந்து பாஜகக்காரங்க மட்டும்தான் பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பம் இங்கே கட்டமைக்கப்படுது. உண்மையிலேயே கூட்டணி ஆட்சி வந்து பாஜகவுக்கு மட்டும்தான் தேவையா? ஏன் வந்து விஜய் சொன்னபோது இது வந்து இவ்வளோ பெரிய விவாதம் ஆகலை? அவர் வந்து அதிகாரத்தில் பங்கு தரேன்னு சொன்னபோது பெரிய அளவில் யாருமே பேசலை. ஆனால் பாஜக வந்து கூட்டணி ஆட்சின்னு அவர் சொன்னதுக்கப்புறமா அதை வந்து ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. கூட்டணி ஆட்சி அப்படின்னு அதிமுகவை கபலீகரம் செய்ய பார்க்கிறது அப்படின்னு இவங்க வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதிமுக என்ன சொல்றாங்க? ஆட்சியில் பங்கு தருவதற்கு நாங்கள் ஒன்றும் ஏமாளி அல்ல அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் அவங்க சொல்றாங்க. அது வந்து ஒரு ஒப்பந்தம், அக்ரிமெண்ட். நாம ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கிறோம். என் கட்சிக்காரங்களோட ஓட்டு அத்தனையுமே வந்து நான் உனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி தரேன். அதே மாதிரி உன் கட்சிக்காரங்களுடைய ஓட்டு அனைத்தையுமே வந்து நீ எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கணும். அது போக எனக்கு மேற்கொண்டு சில விஷயங்களை பண்ணணும். இந்த அக்ரிமெண்ட் எல்லா இடத்துலையுமே இருக்கும். இப்போ திமுக கூட்டணி கட்சிகளை கேட்டிங்கன்னா இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பணம் கொடுக்குறாங்க, தேர்தல் செலவை அவங்களே பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. இல்லை இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து தேர்தல் செலவை கொடுக்கணும்னு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். இது எல்லாமே நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும். அதில் ஒரு கண்டிஷன் தான் கூட்டணி ஆட்சி. எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் அப்படின்னு கேட்கறது ஒன்றும் ஏமாளித்தனம் கிடையாது, அது ஒன்றும் வந்து பெரிய குற்றம் கிடையாது. அதுவும் வந்து அக்ரிமெண்ட்ல ஒன் ஆஃப் தி கிளாஸ், அவ்வளோதான். ஸோ அப்படி இருக்கிற போது அதிமுக என்ன பண்றாங்க? நாங்கள் ஏமாளிகள் அல்ல அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாரு. எனக்கு இதில் புரியாத விஷயம் என்ன அப்படின்னா, பாஜக இன்னைக்கு கேட்கக்கூடிய அந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற அந்த உரிமை குரல் என்னமோ பாஜகக்குரியது மட்டும் சொல்லிட்டு மற்ற கட்சிகள் எல்லாமே அமைதியா இருக்காங்க. இந்த இடத்துல வந்து திமுகவும் அதிமுகவும் மட்டும்தான் இந்த கூட்டணி ஆட்சிக்கு எதிராக பேச வேண்டி இருக்கும். ஏன்னா அவங்க தான் வந்து அதிகாரத்தை பங்கு கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க. ஆனா அவங்களை தவிர மற்ற கட்சிகள் அனைத்துமே பாஜகவுடைய இந்த குரலுக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிக, கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ், மதிமுக இவங்க எல்லாருமே வந்து ஆமா கூட்டணி ஆட்சி இங்க தேவை அப்படின்னு சொல்லணும். விஜய் கட்சி ஆரம்பிச்ச போது அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொன்னபோது திருமாவளவன் என்ன சொன்னாரு? அதை வந்து இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் சொல்லணும். விஜய் வந்து அதை சொல்லக்கூடிய இடத்துல இல்லை அப்படின்னு சொல்றாரு. திராவிட கட்சிகள் தான் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. அவங்க சொல்லலை அப்படின்னா நீங்களும் கேட்க மாட்டீங்களா? இன்னைக்கு தேதிக்கு திமுகவாலையும் அதிமுகவாலையும் தனியா நின்று ஒரு தேர்தலில் ஜெயிக்கவே முடியாது. அது பட்டவத்தனமா புரிஞ்சு போச்சு. ஜெயலலிதா அவர்கள் காலத்திலேயாவது வந்து அதிமுக தனியா நின்று ஜெயிச்சிருக்காங்க, ஓகே. ஆனா இன்னைக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த ஒரு சூழ்நிலையில கூட நம்ம வந்து கூட்டணி ஆட்சி, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற அந்த கேள்வியை, அந்த கோஷத்தை எழுப்பல அப்படின்னா எப்ப கேட்க போறாங்க? திருமாவளவன் கட்சிக்கு வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுங்கிற ஆசை கிடையாதா? அவங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் அமைச்சர்களாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை கிடையாதா? இல்லை மேயர்களாக இருக்கணும்னு ஆசை கிடையாதா? அதன் மூலமாக அவர்கள் சார்ந்த சமூகத்துக்கு வந்து ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கிடையாது அவங்களுக்கு. ஏன் வந்து கூட்டணி ஆட்சிங்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க? கூட்டணி ஆட்சி கேட்பதால் பாஜகவை ஏன் வந்து வில்லனா காட்டுறாங்க? அதை திருமாவளவனே ஏன் செய்ய வேண்டும்? அப்ப இங்க பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒற்றை காரணத்துக்காக இன்னைக்கு திருமாவளவன் போன்றவர்கள் அவங்களுடைய உரிமையை விட்டு கொடுக்குறாங்க, அதிகாரத்தை விட்டு கொடுக்கறதுக்கு தயாராகிட்டாங்க. இதெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்க எப்படி திமுக கிட்ட வந்து அதிகாரம் கேட்பீங்க? சீட் அதிகமாக வேணும், எங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு வேண்டும், நாங்கள் இந்த கூட்டணியை விட்டு எங்கேயும் போகலை, ஆனால் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும்னு கேளுங்க சார். 33 அமைச்சர்கள் இருக்காங்க, அதில் வந்து ஒரு 2 பேரும் 3 பேரும் அமைச்சர்கள் பொறுப்பில் கொடுக்கறதுல என்னங்க இருக்கு? ஆனால் அதை கூட கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகளுக்கு இவங்க வக்காலத்து வாங்கிட்டு இருக்காங்க. திருமாவளவன், கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ் இவங்கெல்லாம் வந்து திமுகவுக்கு மட்டும் வக்காலத்து வாங்கல, அதிமுகவுக்கும் சேர்த்து தான் வக்காலத்து வாங்கிட்டு இருக்காங்க. இந்த பொழப்பு எதுக்கு? இந்த வேலையை நீங்க எதுக்கு பண்றீங்க? திமுக அதிமுகவை தவிர மற்ற அனைத்து கட்சிகளும், சின்ன சின்ன உதிரி கட்சிகள்லேருந்து அனைவரும் சேர்ந்து என்ன கேட்கணும்? கூட்டணி ஆட்சி, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறத கேட்கணும். அப்பதான் இந்த திராவிட கட்சிகள் வழிக்கு வருவாங்க. அப்படி அவங்கள வழுக்கி கொண்டு வர்ற வேலையை விட்டுட்டு, அப்படி அவங்கள வழுக்கி கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இப்போ இருக்கும்போது, காலம் கணிஞ்சு வந்திருக்கிற போது இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க? பாஜக எதிர்ப்பு, பாஜகவை எதிர்க்க வேண்டும், அதிமுக பாஜக கூட்டணியை உடைக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் இவங்க அந்த கூட்டணி ஆட்சிக்கு எதிராக பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இதனால இவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது? திமுகவுக்கு தான் மொத்த லாபமும். இன்னைக்கும் திமுகவுக்கு தானே லாபம். நீங்க பாஜக எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு, அந்த எதிர்ப்பு, இந்த எதிர்ப்புன்னு எல்லாம் பேசுறீங்களே, இதனால இது லாபம் யாருக்கு? திமுகவுக்கு. மறுபடியும் அவங்களுடைய லாபத்துக்காகத்தான் நீங்க எல்லாம் வந்து வேலை செய்யறீங்க. உங்களுடைய கட்சியை கொண்டு போய் திமுகவுடைய காலடியில் அடமானம் வைக்கிறீங்க.
இதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சி கூட வந்து அந்த கூட்டணி ஆட்சி அதிகார பகிர்வுன்னு பேச மாட்டேங்கிறாங்க. சரி, அவங்க முதல்ல வந்து கூட்டணிக்கே நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஓகே. ஆனால் ஒரு கருத்து சொல்றதுல என்ன இருக்கு? சீமான் தான் எல்லாத்துக்கும் கருத்து சொல்லுவாரு. பாஜக கூட்டணி ஆட்சி அப்படின்னு கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? அதிகார பகிர்வுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்கறதுல என்ன பிரச்சனை? அதை சொல்றதுல என்ன பிரச்சனை? அவருக்கும் பாஜக எதிர்ப்பு. பாஜக வந்து அதிமுகவை கபலீகரம் செய்கிறது, பாஜக வந்து அதிமுகவோட மிரட்டுறாங்க அப்படி இப்படின்னு எதையாவது பேசிக்கிட்டு, தமிழக வெற்றி கழகம் ஏற்கனவே அதை பேசியிருக்க, விஜய் ஆல்ரெடி அதை பேசியிருக்காரு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு பேசியிருக்காரு. இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற அந்த கோஷம் தமிழகத்துக்கு மிக மிக முக்கியமானது. அதை வந்து தொடர்ச்சியாக வந்து நம்ம பேசிக்கிட்டே இருந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி மக்கள்கிட்ட சேர்த்தாதான் இந்த திராவிட கட்சிகள் அதுக்கு வழிக்கு வருவாங்க. இன்னைக்கு இந்த இரண்டு கட்சிகளும் கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சும் எடப்பாடி பழனிசாமி நாங்கள் தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைப்போம்னு அவர் வந்து மேடையில் பேசுகிறார். அதற்கு வந்து மக்கள் எல்லாம் வந்து அப்படியே பெருசாக கைத்தட்டுறாங்க. அதில் என்ன பெருமை? அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வது தான் உண்மையான ஜனநாயகம். அதைத்தான் வந்து பாஜக செய்கிறாங்க, மத்தியில் அதைத்தான் செய்கிறாங்க. 2014 செஞ்சாங்க, 19 செஞ்சாங்க, 24 அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை, ஆனாலும் கூட்டணி ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாத்துக்கும் அமைச்சரவை பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் மாதிரி இங்கே யாரும் பேரம் பேசல, எல்லாரும் அவங்க வேலையை பார்க்குறாங்க. அப்போ அந்த மாதிரி வந்து மாநிலத்தில் நடக்கிறதுல என்ன சிக்கல்? அப்போ பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த ஒற்றை புள்ளியில் இந்த அதிகார பகிர்வை இவர்கள் எல்லாரும் புறக்கணிக்கிறார்கள். இவங்க எல்லாரும் வந்து தட்டி விடுறாங்க. இதுதான் வந்து அதற்கான சரியான காலம். இப்போ கேட்கல அப்படின்னா மறுபடியும் திராவிட கட்சிகள் மட்டும்தான், ஒன்று திமுக இல்லை அதிமுக, இவங்க மட்டும்தான் இருப்பாங்க, இவங்க மட்டும்தான் அதிகாரத்தில் இருப்பாங்க, இவங்க மட்டும்தான் வந்து அமைச்சராக இருப்பாங்க, இவங்க மட்டும்தான் மேயராக இருப்பாங்க. இப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இவங்களுக்கு மாற்றுன்னு வந்தவங்க தானே இவங்கெல்லாம். பாஜக மட்டும்தான் வந்து திராவிட கட்சிகளுக்கு மாற்றா? நாம் தமிழர் கட்சி மாற்று தான், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள், மதிமுக, மக்கள் நீதி மையம் எல்லாருமே மாற்றாக வந்தவர்கள் தானே. அப்ப என்ன, என்னமோ இன்னைக்கு திமுகவை இவர்கள் தோளில் சுமந்து கொண்டிருக்கிறார்களே, அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் மக்கள் இவர்கள் எல்லாம் புறக்கணிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்க பாஜகவுடைய அந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற அந்த குரலை வலுப்படுத்த வேண்டும். அது ஒன்றும் தப்பு இல்லை, அது ஒன்றும் கொலைக்குத்தம் கிடையாது. அது வந்து இங்கே மக்களுடைய அதிகாரம். பாஜகவுக்குன்னு ஓட்டு போடுறவங்களுக்கு, திருமாவளவனுக்குன்னு ஓட்டு போடுறவங்களுக்கு, காங்கிரஸுக்குன்னு ஓட்டு போடுறவங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரம், அதிகார பகிர்வு, அதுதான் உண்மையான ஜனநாயகம். அதனால் இந்த இரண்டு திராவிட கட்சிகளையும் தவிர மீதி அனைத்து கட்சிகளும் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற அந்த பிரச்சாரத்தை கையில் எடுக்க வேண்டும், அந்த கோஷத்தை கையில் எடுக்க வேண்டும். நன்றி.